அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ ஒரு நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் கேட்டு பயனடைஞ்சிருக்கீங்க. நான் சொல்கிற மருத்துவ குறிப்புகள் எல்லாவற்றையும் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா மட்டுமல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் கேட்க செய்த என்னை படைத்த இறைவனுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிக்கிறேன். மேலும் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக சித்த வழிபாடு முறையாக பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்ட வந்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம மக்களுக்காக சொல்கிறோம். கண்டிப்பாக அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. வளர்ந்து வரும் இந்த காலங்களில் மாசுப்படைந்த மோசமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உடம்பை மேனி காப்பது மிகவும் முக்கியம். அதற்காக எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நம்ம இப்போ சொல்ல போகிறது பார்த்திங்க அப்படின்னா, உடல் பருமன் அடைய வேணும்னா நம்ம எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா நம்மளோட உடல் பருமன் அடையும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்க மாட்டாங்க. என்றைக்குமே வயதுக்கு ஏற்ற வெயிட் கிடையாது, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு தான். ஒருவர் 6 அடி உயரம் 180 சென்டிமீட்டர் இருக்கார் அப்படின்னா அவர் 80 கிலோ கண்டிப்பாக இருக்கணும். தன்னுடைய உயரத்தை விட அதிகமாக எடை இருந்தாலும் தப்பு, அதை விட கம்மியாக இருந்தாலும் தப்பு. ஏன் அப்படின்னா அது சரியான ஒரு சுகாதாரமாக இருக்காது. சரியான உடம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு தான். அதை நம்ம எப்படி கொண்டு வரலாம்? சார் நான் எவ்வளவோ சாப்பிட்றேன் சார், ஆனால் என்னால் அந்த உடம்பை கொண்டு வர முடியல. நான் நிறைய இடங்களில் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்லாம் நிறைய பேர் என்னை சந்திச்சிருக்காங்க. நான் அதுக்கு அவங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் செய்து கொடுத்துருக்குறேன். ஒரு மாதத்துலலாம் நான் 10 கிலோ அதிகப்படுத்துகிற அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் எல்லாராலையும் அது முடியறதில்ல. அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பார்த்துங்க, ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு டைம் டேபிள் போட்ட மாதிரியே வச்சுக்கிங்க. அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் எழும்பின உடனே ஃபஸ்ட்டு காலை கடங்கள்லாம் முடிச்சுட்டு பல்லெல்லாம் தேய்ச்சி முடித்த உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கணும். அந்த 1/2 லிட்டர் தண்ணி எப்படி நீங்கள் குடிப்பீங்க? ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக குடிக்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு கிளாஸ் குடிக்கிறது, ஒரு செம்பு குடிக்கிறது, அதெல்லாம் அளவு இல்லை. கரெக்டாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. உங்களுடைய ஸ்டொமக்கினுடைய அந்த குடல் விரியிட்டும் நல்ல. அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு பசியை தூண்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூடான பசும்பால் கிடச்சுன்னா அதை நல்லா சூடு பண்ணிவிடுங்க. ஒரு நாட்டுக்கோழி முட்டை எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா அதில் கலந்து குடிங்க. இல்லை உங்களால் அது குடிக்க முடியாது சார், எனக்கு அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த எக்கை அப்படியே அவிச்சு சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த பேரிச்சம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், அது கூட சேர்ந்து அந்த முட்டை சாப்பிடும்போது கண்டிப்பாக சூடாக ஒரு கிளாஸ் பால் குடிச்சாகணும், 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாகணும். ஏன்னா அந்த முட்டையில் சில பாக்டீரியாஸ் இருக்கும், அது பேலன்ஸ் பண்ணிடும். அப்புறம் காலையில் எப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இது நான் ஒரு 6:15 மணிக்கு சொல்லியிருக்கேன் முட்டை சாப்பிட்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் கழிச்சு முந்தின நாள் நைட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொண்டைக்கடலையெல்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. கருப்பு இருக்கும், வெள்ளை இருக்கும். அதில் கருப்பு வாங்கிக்கிங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடலையை ஊற வைங்க. காலையில் எடுத்து அதை சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் குடிக்கிறது என்ன குடிக்கணும் அப்படின்னா குளுக்கோஸ் வாட்டர் தான் குடிக்கணும். சூடான வெந்நீரில் குளுக்கோஸ் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு அது பிடிக்காது சார், கேஸ்ட்ரபில் உண்டாக்குது, எனக்கு அந்த கடலை வேண்டாம் அப்படின்னா 10 பாதாம் பருப்பு எண்ணி போடுங்க நைட்டு. அது காலையில் அந்த தோலை உரித்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 மணிக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ இட்லி, தோசை, உங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை சாப்பிட்ருங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் உடலை நல்ல மாதிரி கொண்டு வரணும், அதை பேணி காக்கணும், நல்ல மாதிரி டெவலப் பண்ண விரும்புகிறவங்க கண்டிப்பாக டீ சாப்பிடக்கூடாது. டீ சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய குடலில் கரை படிந்து உங்களுக்கு பசியை தூண்டுற அந்த விஷயங்கள் நின்றுடும். அதனால் டீ குடிக்கிறத கண்டிப்பாக தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம். இல்லைன்னா சீனி உப்பும் கலந்த மாதிரி லெஸ்ஸி குடிங்க, அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். மேக்ஸிமம் பழம்னு சாப்பிட்டிங்கன்னா நேந்திரம் பழம் சாப்பிடுங்க. இல்லைன்னா ஒரு எக் பப்ஸ் ஏதாவது சாப்பிடுங்க ஒரு மார்னிங் ஒரு 11 o'clock. அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா அசைவ உணவுகள், மீன் வச்சு நல்லா சாப்பிட்லாம், சிக்கன் மட்டன் நல்லா எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு உணவு வச்சு நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல மாதிரியே சாப்பிடுங்க. கரெக்டாக வேலைக்கு வேலை டைமுக்கு சாப்பிட்ருங்க. எனக்கு வேலை இருந்துச்சு சார் அதனால் நான் 1/2 மணி நேரம் அப்புறம் சாப்பிட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாலையில் ஒரு 4:30 மணிக்கு மறுபடியும் எப்படியும் நம்ம டீ குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க குடிப்பாங்க, அதை டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்.
ஒரு பால் குடிங்க, ஏதாவது ஒரு பப்ஸ் சாப்பிடுங்க. 4:30 மணிக்கு அதோட முடிஞ்சு போச்சு. இரவு ஒரு 8 மணிக்கு, அதாவது இரவு நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு 8 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜூஸ், பழம் ஏதாவது சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு 7 மணி 8 மணிக்கு சாப்பிடுங்க. நைட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு நீங்கள் எப்போ மாதிரி நல்ல சாப்பாடு. மேக்ஸிமம் சாப்பிட்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டாலாம் நைட்டு சாப்பிடாதீங்க தயவுசெய்து. அதெல்லாம் ஜீரணமே ஆகாது, உடம்புக்கு நல்லதில்லை. அதாவது புரோட்டீன் சாப்பாடாக நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம். இல்லை வெள்ளரிக்காய் பிஞ்சு ஏதாவது சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு பழ வகை, குளிர்ச்சியான பழ வகைகள் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தூங்குங்க. சரிங்களா? இப்போ இந்த சாப்பாடு பழக்கம் என்னால் கடைப்பிடிக்க முடியல சார், இது கூட என்னால் செய்ய முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எப்படி சாப்பிட முடியும், நான் சம்பாதிக்கிற வருமானத்தில் என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறுபடியும் நான் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். முந்தின நாள் பொங்கி வச்ச அந்த பழைய சாதத்தை மண்பானையில் அப்படியே ஒரு கிளாஸ் தயிர் ஊற்றி வச்சுருங்க. காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தயிர் ஊற்றின அந்த பழைய சாதத்தை கூட சின்ன வெங்காயம், காந்தாளி மிளகு அதை கட் பண்ணி போடுங்க. அதில் கண்டிப்பாக வீட்டில் நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருங்க. சுத்தமான கடையில் உள்ள நல்லெண்ணெய் இல்லை, எங்கேயாவது செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் வாங்கி அந்த பழைய சாதத்தை கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கலந்துங்க. அந்த தயிர், அந்த பழைய சாதம், காந்தாளி மிளகு, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் இவ்வளோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய அமிர்தம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான். அது நீங்கள் காலையிலையும் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பிட்லாம், முடிஞ்ச அளவு நைட்டு வேண்டாம் தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னா அது மிகவும் தணுப்பாக இருக்கும், உடம்புக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி விஷயங்களை மாத கணக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் இப்போ சொன்னது முதல் கட்டமான உணவு வகை தான் சொல்லியிருக்கேன். இனி எவ்வளவோ இருக்குது, நம்ம 2ஆம் கட்டத்தில் நம்ம சந்திப்போம். நம்பிக்கையோடு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களோட சரீர பலம் கூடும், உங்களோட உடல் அமைப்புகள் மாறும், நீங்கள் நினச்ச உடம்பை கொண்டு வர முடியும். நீங்கள் எடுத்த எல்லா முயற்சியிலும் உங்களால் உடம்பு கொண்டு வர முடியல அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. சார் நாங்கள் என்ன செய்கிறது, என்ன பண்ணலாம், எங்களுக்கு சீக்கிரம் உடம்பு வேணும், எங்களுக்கு திருமணத்துக்காக உடம்பு வைக்க வேண்டியிருக்கு, வேலைக்கு போகிறதுக்காக உடம்பு வைக்க வேண்டியிருக்கு, அப்படிலாம் எத்தனையோ விஷயங்கள், கமிட்மெண்ட்டுகள் இருக்கும். அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக எங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. அதற்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம். நன்றி. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால், பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அது பக்கத்தில் உள்ள அந்த பெல்லை கொஞ்சம் அமுக்குங்க. இதே போல் எத்தனையோ நல்ல விஷயங்கள், நல்ல குறிப்புகள் உங்களை வீடு தேடி வர்றதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகப்படட்டும். தாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் எல்லோர்கிட்டையும் ஷேர் பண்ணுறது மிகவும் நல்லது. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு குறிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.